தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். எங்களுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் பாண்டிச்சேரி உட்பட 40 வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். தேதிகள் இன்னும் ஓரிரு நாளில் நாங்கள் அறிவிப்போம். நாங்கள் மக்களை நம்பி தேர்தலில் நிற்கிறோம். அவர்கள் இயந்திரங்களை நம்பி தேர்தலில் நிற்கிறார்கள். மக்கள் சரியான தீர்ப்பளிப்பார்கள். ஓகே, தேங்க்யூ. 2-3 நாட்களில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்றும் மக்களை நம்பி தேர்தலில் நிற்பதாகவும் பாஜகவை விமர்சித்தும் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடத்தில் பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் எல்லா மக்களுக்குமான இயக்கம். குறிப்பாக சமூக நீதியை தொடர்ந்து பின்பற்றுகின்ற இயக்கம், சமூக நீதியை தூக்கி பிடிக்கின்ற இயக்கம். எந்த சமூகத்தின் மக்களும் விடுபடாது. எல்லோரும் இந்த பட்டியலில் இருப்பார்கள். இன்னைக்கு தான் கொடுத்திருக்காங்க, தெரியல. நான் பார்த்து சொல்றேன், நாளைக்கு சொல்றேன். வயநாடு தொகுதியில் போட்டியிடக்கூடிய ராகுல் காந்தி மறுபரிசீலனை செய்ய சொல்லிட்டு காகிதத்தோட பேரன் கோரிக்கை வச்சிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அவருக்கு என்ன உங்களுக்கு? கண்டிப்பா அவர் எது இந்த நாட்டுக்கு சரியோ, தோழமை கட்சிகளுக்கு சரியோ, அது சரியான நேரத்தில் சரியான முடிவெடுப்பார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. அதுல எந்த மாற்றம் இருக்க முடியாது. ஏன்னா அவர் அன்பை பேசி போதிப்பவர், வெறுப்பரசியல் செய்பவர் கிடையாது பாஜக மாதிரி. அதனால ஒரு நல்ல முடிவு எடுப்பார். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய போகிறார்கள். எங்களுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் பாண்டிச்சேரி உட்பட 40 வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். தேதிகள் இன்னும் ஓரிரு நாளில் நாங்கள் அறிவிப்போம். விரைவில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் ராகுல் காந்தியும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ளவிருப்பதாகவும், காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் எனவும் செய்தியாளர்களிடத்தில் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார்.